அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம். 100ம் 1000ம் இந்த நூல் என்னுடைய 49வது நூல். இது சிறுவர்களுக்கான நாடக தொகுப்பாகும். அஸ்வின் பப்ளிகேஷன்ஸ் மூலம் வெளிவந்திருக்கும் இந்த நூல் மாணவர் மாணவியருக்கு மிகச்சிறந்த ஒரு நூலாகும். சிறுவர்களுக்கான கதைகள் எழுதுவது ஒரு விதம், அதுவே நாடகமாக எழுதுவது என்பது இன்னொரு விதம். நாடகம் என்பது படிக்கும் மாணவ மாணவியர் மனதில் சுலபமாக பதிந்துவிடும். தவிர அவற்றை பள்ளி விழாக்களில் சிரமமின்றி அரங்கேற்றவும் செய்யலாம். 100ம் 1000ம் இந்த சிறுவர் நாடகத் தொகுப்பில் மொத்தம் 18 நாடகங்கள் இடம்பெற்றுள்ளன. காகமும் நரியும், முயன்றால் முடியும், உயர்ந்தது, கவனம் செலுத்து, தென்னம் மட்டை, 100ம் 1000ம், குறை என்பது எது, சரியான தண்டனை, எல்லாம் நமக்கே, குருவின் வழி, மலர்விழியின் மனசு, சேயின் கடமை, அனைவருக்கும் முக்கியம், 2 சின்னங்கள், நாளைய தூண்கள், பெருமை சேர்ப்போம், நல்ல நண்பன், தீபாவளியும் ரம்ஜானும். வாழ்க்கை துணை திருமண மாத இதழை தொடர்ந்து அதே நிறுவனம் அமெரிக்காவில் தி தமிழ் டைம்ஸ் எனும் பத்திரிகையை துவங்கியது. அதில் எனக்கு சினிமா ஆசிரியர் பொறுப்பு வழங்கப்பட்டது. தி தமிழ் டைம்ஸ் மூலமாக எனது எழுத்துக்கள் அமெரிக்காவில் வாழும் தமிழர்களை சென்றடைந்தது நான் பெற்ற பேறு என்றே சொல்லலாம். தமிழ் டைம்ஸ் இதழில் நான் லொல்லு என்கிற தலைப்பில் பார்த்திபன் வடிவேலை வைத்து தொடர்ச்சியாக காமெடி தொடர் எழுதி வந்தேன். அந்த தொடருக்கு அமெரிக்க தமிழர்கள் நிறைய பேர் எனக்கு ஆதரவு தந்தார்கள். நான் பணியாற்றிய தி தமிழ் டைம்ஸ் பத்திரிகையின் முதலாளி திரு முருகவேல் ஜானகிராமன் அவர்களுக்கும் நகைச்சுவை என்றால் மிகவும் பிடிக்கும். ஒவ்வொரு இதழ் வெளியாகும் பொழுதும் அதில் இருக்கும் நகைச்சுவையை படித்துவிட்டு என்னை பாராட்டுவார். ஆரம்பத்தில் நாட்குறிப்பேட்டில் நான் எழுதிய எழுத்து, அதன் பிறகு டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களின் உதவியாளராக இணைந்து அவருக்கான கடிதங்களில் என் எழுத்து, அதன் பிறகு பத்திரிகை, பதிப்பகம் என்று எனது எழுத்துக்கள், இப்படி எழுத்து 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 என்று என்னுடைய கவனத்தை சிதறவிடாமல் நான் எழுதி வந்தேன். அதே எழுத்துக்கள் அமெரிக்கா வரை சென்று அங்குள்ள தமிழர்களின் மனதையும் மகிழ்வித்தது என் எழுத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாகும். இன்று வரை எமக்கு தொழில் எழுத்து, இப்படித்தான் வாழ்ந்து வருகிறேன். தி தமிழ் டைம்ஸ் பத்திரிகையில் நிறைய திரைப்பிரபலங்களை நான் பேட்டி கண்டுள்ளேன். இப்போது வாழ்க்கை துணை திருமண மாத இதழில் நான் பேட்டி கண்ட பிரபலங்களின் தொடர் போய்கொண்டிருக்கிறது. எங்கேயோ எழுதி கொண்டிருந்த என் எழுத்து நடிகரும் இயக்குனரும் தயாரிப்பாளருமான திரு தியாகராஜன் அவர்களால் என் தலையெழுத்தே மாறியது. 100ம் 1000ம் என்கிற இந்த சிறுவர் நாடகத் தொகுப்பில் இந்த தலைப்பு கதை என்னவென்றால், 100 ரூபாய்க்காக ஒருவன் ஒரு பாட்டியை ஏமாற்றுகிறான். ஆனால் அவனோ 1000 ரூபாய் ஏமாந்து போகிறான். நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். இது இயற்கையின் நியதி. இப்போது நான் இந்த கதையை படித்தபோது எனக்கு நான் எழுதிய ஒரு நகைச்சுவை கதைதான் நினைவுக்கு வருகிறது. அந்த கதையை நீங்களும் கேளுங்கள். லவ் பண்ணுற பொண்ணு அவள் பிறந்த நாளைக்கு ஒரு பட்டு புடவை கேட்டா. நம்ம கையில் ஏது காசு, அதுதான் பக்கத்து விட்டு அம்மாவோட பட்டு புடவையை சுட்டுட்டு வந்துட்டேன்.
சுட்டது கூட எனக்கு பெரிய விஷயம் இல்லை, என்னோட ஞாபகம் மறிய நினச்சாதான் பயமாக இருக்குது. 1 hour later. என்னம்மா சொன்ன டயத்துக்கு வந்துட்ட, பின்ன புடவை கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்லக்கம். பொம்பளைங்களோட உசுரே புடவையிலையும் நகையிலையும் தாயா இருக்கு. புடவையே கொடுங்க பார்க்குறேன். இந்தாம்மா நீ கேட்ட புடவை. என்னம்மா புடவையை பார்க்குறாயா? ஜவுளி கடையில் கூட இப்படி பார்க்க மாட்டா போல இருக்கு. என்னது பார்த்துட்டு மூஞ்சி ஒரு போக்கா போகுது. ஆமாம், ஏன் பச்சை கலர் புடவை எடுத்தீங்க? ஆஹா, இவ்வளோ நேரம் கலரத்தையா பார்த்துருக்கா. என்ன பண்ணுறது, நான் போனப்போ மொட்டை மாடியில் இதுதான் அங்கே இருந்தது. என்னது மொட்டை மாடியா? ஆஹா, ஞாபகம் மருதுல உளறிட்டேனே ஐயா. இவ கேள்வி கேட்க ஆரம்பிச்சா நம்மளால் பதில் சொல்ல முடியாது. இல்லைம்மா, மாடியில் இருக்கிற பட்டு செக்ஷனுக்கு போனேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக மொட்டை மாடின்னு சொல்லிட்டேன். என்னது அட்டைப்பட்டி ஒரு மாதிரி பார்க்குறா, மாட்டிக்கு ஒன்றும். ஆமாம், இந்த ஜவுளி கடையில் தான் மாடியே கிடையாது, அப்புறம் எங்கிட்ட இருந்து புடவை எடுத்தீங்க? ஆஹா, கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டாலையா. இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது? அது வேறு ஒன்றும் இல்லை, புடவைய வேறு கடையில் எடுத்தேன், அந்த கடையில் டப்பா இல்லை, அதனால் இந்த கடை டப்பாவை வாங்கி போட்டு கொடுத்தாரு முதலாளி. ஏன்னா முதலாளி எனக்கு ரொம்ப க்ளோஸு. பட்டு புடவை விற்கிறவங்க அதை போட்டு கொடுக்க டப்பா எல்லாமே இருப்பாங்க. கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டால ஐயா. ஏமா ஆத்திர அவசரத்துக்கு டப்பா இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அட என்னங்க இது, யாரோ யூஸ் பண்ண புடவை மாதிரி இருக்கு. என்னது இது, சிறுபில் தானே நான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? இங்கே பாருங்கள், ஜரிகையெல்லாம் பிஞ்சிருக்கு. ஆஹா, அயன் பண்ணுறப்பவே அவனை நல்லா பாருன்னு சொன்னேன், பார்க்காம அயன் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நம்மளை மாட்ட விட்டானே ஐயா. சமாளிப்போம். அது வேறு ஒன்றும் இல்லைம்மா, கொடியிலேருந்து எடுக்கையில் ஜரிகை பிஞ்சிருக்கும். எனது கொடியா? அட நீ நினைக்கிற கொடிக்கயிறு இல்லைம்மா, இதை ஷோகேஸில் அந்த பொம்மைக்கு கட்டியிருந்தாங்க. இந்த புடவைய பார்த்ததுமே எனக்கு பிடிச்சி போச்சு, அதனால் அதுதான் வேணும்னு கேட்டேன். புடவைய அந்த பொம்மையோட கொடி இடையிலிருந்து எடுக்கையில் குண்டூசி பட்டு பிஞ்சிருக்கும். அதுதானே பார்த்தேன். ஆஹா, பேசாமல் லவ் பண்ணி தொலைக்காமையே இருந்திருக்கலாம் ஐயா. எனக்காக கஷ்டப்பட்டு பட்டு புடவை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, இந்தாங்க உங்களுக்கு என்னோட பிறந்த நாள் பரிசு. அப்பாடா, கொடுத்துட்டாயா. பக்கத்து வீட்டம்மா பட்டு புடவையை சுட்டு கொடுத்த நமக்கு இப்போது ஃப்ரெஷ்ஷாக ஒரு கிஃப்ட்டு. சூப்பர். ஆமாம், எனக்கு என்ன எடுத்திருக்க? அட அது சஸ்பென்ஸுங்க. நான் போனதுக்கப்புறம் இந்த டப்பாவை விரித்து உங்களுக்கு என்ன கிஃப்ட்டு உள்ளே இருக்குதுன்னு பாருங்கள். A few moments later. ஆஹா, போயிட்டா. இப்போ திறந்து பார்ப்போம். ஆ, என்னது, நாம் நேற்று துவைச்சு கொடியில் காயப்பட்ட நம்மளோட ஃபேன் ஷர்ட்டையே மடித்து நமக்கு கொடுத்துருக்காளே. ஆஹா, நேற்று வீட்டுக்கு வந்தவ நமக்கு தெரியாமையே நம்ம ட்ரெஸ்ஸை சுட்டுட்டு போயிருக்காயா. நாம் பட்டுப்புடவையை சுட்டா பதிலுக்கு அவ நம்ம பேண்ட் சட்டையவே சுட்டு நமக்கே கொடுத்துட்டு போயிருக்காள் ஐயா. நாம் என்ன செய்யணுமோ அதுதானையா நமக்கும் சுற்றி சுற்றி வந்து கிடைக்குது. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.